பார்வை கொஞ்சம் பேசுது பருவம் கொஞ்சம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வணக்கம். இது உங்கள் குட்டா editz. இந்த ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துட்ட மாதிரி ஒரு சூப்பரான டெலகிராம் ஃபுல் ஸ்க்ரீன் ட்ரெண்டிங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அலைட் மோஷனில் சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். அதை பார்க்கும்போது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வர அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காய்ஸ். ஓகே, வீடியோவில் போகிறதுனா நம்மளோட இன்ஸ்டாவோட ஐடி கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மோர் அப்டேட்ஸ் அதில் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ஆப் தான் மேக் பண்ண போகிறோம். 2 ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப் அண்ட் அலைட் மோஷனில் தான் மேக் பண்ண போகிறோம். பிக்சல் ஆப் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும். இந்த 2 ஆப்போட லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பிக்சல் ஆப் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இதில் மேக் பண்ணி போடலான்னு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வந்து மேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோஸ் மேக் பண்ணி அலைட் மோஷனில் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோ வந்து மேக் பண்ணி அலைட் மோஷனில் வந்து எடிட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன், அதாவது நம்ம வந்து டெக்ஸ்ட் வேணும்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம், வேணாம் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். நான் டெலிட் பண்ணிடுறேன் மேலே டெலிட் ஆப்ஷன் கொடுத்து. இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இமேஜுக்கு வந்து சைஸ் வேணும், நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் மேக் பண்ண போகிறதுனால ஃபுல் ஸ்க்ரீனோட இமேஜ் சைஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மேலே 3 பண்ணி கிளிக் பண்ணி இங்கே இமேஜ் சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் 5th, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் மேக் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 1080 அப்படி டைப் பண்ணிடலாம். செகண்டாக அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன்றதுக்கு தான் பண்ண போகிறோம். இப்போ 2340 டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து அந்த ஃபுல் ஸ்க்ரீன்ற அந்த ரேஷுக்கு வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேலே 3 அதாவது சாரி மேலே அந்த ப்ளஸ் சைன் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃப்ரம் கேலரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரி உள்ளே போகும். அதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து ஃபுல்லாக அப்படி ஸ்கால் பண்ணி வச்சுருங்க. அது ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் நம்மளாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கைன் மாஸ்டரில் வந்து அந்த இன்புட் பண்ணி வீடியோ இன்புட் பண்ணி ஹெச்டி வீடியோவை இன்புட் பண்ணி அதுலேருந்து ஃபோட்டோவாக நான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ப்ரௌசர்லேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் அதுவும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி ஒரு வீடியோ அதாவது 2 ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துருங்க. நான் 2 ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்ம ப்ளஸ் சைன் பண்ணி ஃப்ரம் கேலரி கொடுத்து நான் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் கேலரி செலக்ட் பண்ணிக்கிறேன். கேலரி உள்ளே போய்ட்டு நான் வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த 2 ஃபோட்டோ தான் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் க்ராப் பண்ணிக்கிறேன் லைட்டாக. நீங்களும் க்ராப் பண்ணுறதா க்ராப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக க்ராப் பண்ணிட்டேன். டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். கொடுத்து இப்படி சென்டர் அலைன் பண்ணி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, அலைன் பண்ணது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சைன் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரி கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிங்க, நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி சென்டராக கொண்டு வந்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டைமண்ட் சொல்லிட்டு அதாவது டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே 3 பண்ண கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு அதை ஆட் பண்ண அது லேயர் மொத்தம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபோட்டோ வந்து நீங்கள் மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி கீழே கொண்டு வாங்க. அதாவது நீங்கள் ஸ்டார்டிங்கில் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே கொண்டு வர முடியும். இப்போ அதே டைமண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது போய்டும். போனது பார்த்தீங்கன்னா அந்த அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் வந்து முன்னாடி வந்த மாதிரி தெரியும். லைன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது சேவ் ஆப்ஷன் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த சேவ் ஆப்ஷன் அதாவது ப்ளஸ்க்கு பக்கத்தில் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து சேவ் ஆஸ் இமேஜ் சொல்லி செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ கஸ்டம்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடலாம். செகண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அலைட் மோஷனோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து ப்ளஸ் சைன் பண்ண தேவையான ஃப்ரேம் ரேட் என்ன பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக அந்த ப்ளஸ் சைனில் கிளிக் பண்ணிட்டு இந்த ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம அதில் கொடுத்தா மாதிரி 1080 அப்புறம் வந்து 2340 மாதிரி டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் அதை உங்கள் மொபைலில் ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக ஃபிக்ஸ் ஆகும். அப்படி நீங்கள் டைப் பண்ணது பார்த்தீங்கன்னா கிரியேட் பார்ட்ஸ் கொடுத்து உள்ளே போயிடலாம். உள்ளே போனது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக ப்ளஸ் சைன் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து பிக்சல் அப்படி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோக்கும் இந்த ஃப்ரேம் மட்டும் கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து சாங் வந்து ஆட் பண்ணி தேவையில்ல, ஏன்னா நம்ம வீடியோ சாங் ஆட் பண்ண போகிறோம். அதை நம்ம வீடியோவை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையான அளவு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஒரு கட் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான அளவு நான். அது மாதிரி நீங்களும் கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி ஃப்ரெண்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறது ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜை வந்து நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதாவது இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்துருக்கேன், கீழே கொண்டு வந்துருக்கேன். கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட லிங்க் அதாவது இமேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. பார்த்தீங்கன்னா மேலே வந்து குரோமோ கீன்னு சொல்லிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் சொல்லிட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ அந்த அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு பேக்கில் இருக்க அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிறது உங்களுக்கு தெரியும். அந்த நடுவில் இருக்க அந்த பேக்கில் இருக்க அந்த பார்டர் இமேஜ் வந்து உங்களுக்கு பார்டர் தெரியும். அது பிளாக் கலரில் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த எஃபெக்ட்லேயே நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிடுங்க. கொஞ்சம் இந்த வேல்யூ வந்து கொஞ்சம் மூவ் பண்ணும்போது நான் அதிகமாக மூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 0.2412ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த வேல்யூவில் நீங்கள் வச்சுருங்க. வச்சது நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சென்டர் அலைன் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு பிறகு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது RGB கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த இமேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. போனது பார்த்தீங்கன்னா அதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டாக. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது செகண்டாக சேனல் ரிமெம்பர் RGBன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணது ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து உள்ளே போயிடுங்க. இப்போ நீங்கள் அந்த எஃபெக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த RGBன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பியோட வேல்யூ வந்து பியில் இருக்கும். ஜியில் மாற்றி விட்டுங்க. மாற்றது பார்த்தீங்கன்னா அந்த கலர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். அதாவது பார்க்க நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம். அதுக்கு தான் இந்த கலர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம இன்ஸ்டாவோட ஐடி வந்து கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து அதில் ஃபாலோ பண்ணிடுங்க. மோர் அப்டேட்ஸ் அதில் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.